வெல்கம் டு உசைன் மீடியா. நம்ம ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம கீழக்கரை முக்கரோடு பக்கத்தில் உள்ள பெஸ்ட் மம்மி பின்னாடி உள்ள பீஸ் மஹாலில் ஒரு 3 நாளைக்கு ஃபெமிஸ்டல் நடத்துறதா நம்ம ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரோக்ராம் இப்போ நடந்துட்டு இருக்கு. இப்போ காக்கா வந்து பீஸ் மஹாலில் பீஸ்ஃபுல்லாக உட்காந்துட்டு இருக்காப்புல. இந்த ஃபெமிஸ்டால் வந்து டோட்டலி டிஃப்ரெண்டாக இருக்க போகுது. இதுவரையே நிறைய இடங்களில் ட்ரேட் ஃபேர் போட்டிருப்பாங்க, ட்ரேட் ஃபெஸ்ட் அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. இது வந்துட்டு எப்படின்னா செல்ஃப் டிஃபென்ஸ் கேம்ப் நடத்துறாங்கல்ல, அவங்க ஒரு ஸ்டால் போட்டுக்கிறாங்க. அதே மாதிரி உடம்பு குறைப்பது எப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஸ்டால் போட்டுக்கிறாங்க. மித்த டெக்ஸ்டைல்ஸ் அந்த மாதிரி ஃபுட்டு நிறைய போட்டுக்கிறாங்க. பார்ப்போம், டிஃப்ரெண்டாக இருக்க போகுது. வீடியோ ஃபுல்லாக பாருங்க, தரமாக இருக்கு. ஃபெம் ஸ்டால் நடக்கிற பீஸ் மாலுக்குள்ள வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் கடை பார்த்தீங்கன்னாக்க மை சிக்கன் எக்ஸ்பிரஸ். இவங்க வந்து ஃப்ரோசன் ஃபுட்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. கிட்ட வாங்க, எங்கே வாங்க. நல்லா பொறிச்சிருக்கிறாப்ல. எதை பொறிக்கிறாப்லன்னு தெரியல. உள்ள போய் விட்டு பார்த்தா என்ன சமோசா வரலாத்தா, சமோசா சீஸ் மாதிரி சமோசா போட்டு பொறிச்சிருக்கிறாப்ல. எப்படி இருக்குன்னா வீட்டுல தப்பு பண்ணா புள்ளைய போட்டு பொறிப்போம்ல, அந்த மாதிரி இருக்கு. நல்லா கப்பன்னு. ஆமா, அவ்வளவுதான் முடிஞ்சு. ஸ்டால் வந்து சீஸ் பால், அப்புறம் என்னென்ன சிக்கனு எல்லாம் வந்து ரைட் ரெண்டு நேம் ஆயிஷா ஃபுட்ஸ், ஃப்ரைட் ஐட்டம் எல்லாமே வச்சிருக்காங்க. ஃபேக்டரி ஆயிஷா ஃபுட்ஸ் வந்து கீழக்கரையில ஃப்ரோசன் ஃபுட்ஸ்க்கு ரொம்ப ஃபேமஸான கடை. அந்த அளவுக்கு எல்லாருக்கும் தெரியக்கூடிய கடை தான் ஆயிஷா ஃபுட்ஸ். ரைட், அடுத்து வந்திருக்கிற ஸ்டால் பத்தில அங்கே வந்து கீழே ஸ்நாக்ஸ் சொல்லிட்டு ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் பல்கா ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுதான் நவதானியம், கலகலா, இந்த மாதிரி கீழக்கரை ஸ்பெஷல் பட்டர் பிஸ்கட், அந்த மாதிரி கீழக்கரை இது வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் இருக்கு. அதனால இப்ப சாப்பிட நம்ம ஊருக்கு சரி பல்கான ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இல்ல அதெல்லாம் வந்துரும். இதுதான் உங்களுடைய பர்டிகுலரான ஒரு சைஸ். நான் வந்து இது எல்லாமே இதுல எல்லாமே கலகலா, குச்சி மாதிரி இருக்கும் கலகலா, அது முறுக்கு, பட்டர் பிஸ்கட், இந்த மாதிரி அடுத்த ஸ்டால் சொல்லிட்டு ப்ரௌனி, ட்ரீம் கேக்கு, ஜூஸ், மாங்காய், கார்னு எல்லாம் வச்சிருக்காங்க. கொஞ்சம் ஒட்டி வைங்க. உங்களோட நம்பர் நான் கீழே போடுறேன், தேவைப்படுறவங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாம வீட்டுல பண்றீங்கல்ல, வீட்லயும் பண்றாங்க. ட்ரீம் கேக்கு, ப்ரௌனி, இதெல்லாம் மாங்காய் சேரு. இது என்ன மாங்காய், அந்த மாதிரி டிஃப்ரெண்டா தர்பூசணி, ஃப்ரூட்ஸ், அன்னாசி, இந்த மாதிரி வீட்டில் கூட எல்லாமே பண்ணுறாங்க. கீழே நம்பர் தரேன், கான்டாக்ட் பண்ணிக்கிறேங்க. கீழே ஸ்நாக்ஸ் S3 ஃபுட்டீஸு போல ஒன்றா வந்து வச்சிருக்கிறாங்க. அடுத்த ஸ்டால் நம்ம போயிடலாம். உனக்காக தான் இந்த ஸ்டாலு. என்ன காக்கா ஒன்றும் இல்லை, இப்படி இருக்குல்ல, இப்படி வாங்குறதுக்கு தான் இந்த ஸ்டாலு. வா சரி, ரைட்டு. நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்களேன். நம்ம வந்து நியூட்ரிஷன் சென்டர் வச்சிருக்கோம். இதோட மெயின் எய்ம் என்னன்னா, நம்ம ஊர்ல உள்ள மக்கள் வந்து நோய் இல்லாம மருந்து மாத்திரை சாப்பிடாம ஆரோக்கியமா எப்படி வாடுறதுன்னா ட்ரைனிங் சென்டர் மாதிரி தான். என்ன அப்படி நாங்க பெனிஃபிட் பண்ணுவோம் அப்படிங்கன்னா, நம்ம உடம்புல உள்ள நியூட்ரிஷன் இன்பேலன்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்குறது எங்களோட மெயின் ஐடியா. இது என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல உள்ள நோய் எல்லாமே குணப்படுத்துறோம். அதுக்கு முக்கிய காரணமா இருக்கிற நியூட்ரிஷன் வந்து நாங்க ரீஃபில் பண்ணி கொடுக்குறது எங்களோட மெயின். இவங்கள்ட்ட வந்து நீங்க ட்ரீட்மெண்டோ இவங்கள்ட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு செட்டப். நான் வந்ததுக்கு அப்புறம் என் வெயிட் என்ன, நான் என்ன ஐடியல் வெயிட் இருக்குன்னு, எனக்கு என்ன BMI இருக்குன்னு எல்லாத்தையும் செக் பண்ணி என் முன்னாடியே சொல்லிட்டாங்க. இந்த இருக்கு பாருங்க, இந்த மிஷின் வச்சு என் வயசுக்கு, என் ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட் இருக்குன்னு, எவ்வளோ ஒரு நாளைக்கு எவ்வளோ கலரி நீங்கள் சாப்பிடணும் அப்படிங்கிறத பற்றிலாம் டீட்டெயிலாக நமக்கு சொல்லிட்டாங்க. இவங்களுடைய ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா, நம்ம ஈரானி சாய் இருக்குல்ல முக்கரோட்டில், அது பக்கத்தில் ஆஃபீஸ் இருக்குது. அங்கே நீங்கள் ஒரு ஃபேட்டாக இருந்தீங்கனாலோ, உங்களுக்கு சுகர், ப்ரெஷரு, அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் இவங்கள்ட்ட போனீங்கன்னா எந்த மாதிரி டயட் எடுத்துக்கலாம், எந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கலாம், எப்படி நம்ம சுகரை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றிலாம் நமக்கு டீட்டெயில் சொல்லுவாங்க. கான்டாக்ட் நம்பர் நான் போடுறேன், நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கீழக்கரை கலக்கத்தில் பார்த்தீங்கன்னா மாமி கடை சொல்லிட்டு வச்சிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஹோம்லி வீட்லேயே பண்ணி ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஐட்டம்ஸை பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்னு பார்ப்போம். பிஸா, மினி பிஸா 70 ரூபா தான் சொல்கிறாங்க. நல்லா சிக்கன் அள்ளி போட்டு நல்லா பார்க்க இட்லி நினச்ச மினி பிஸா டிஃப்ரெண்டாக இருக்குல்ல. இது பார்த்தீங்கன்னா ரோலு. இது என்னது ரோலு? சவர்மா. எனக்கு எங்கள் உமாவுக்கு பிடிச்சது. இது பார்த்தீங்கன்னா லார்ஜ் பிஸா. முக்கியமாக பார்த்தீங்கன்னா மோமோஸ். என்ன மோமோஸ் காமிங்க. மோமோஸ் தான் இவங்கள்ட்ட ஃபேமஸ். ஆமாம், கீழக்கரை ஃபுல்லா மாமி மோமோஸ் தான் டாப் ஆகிமா ஃபேமஸ்னு சொல்கிறாங்க. அப்படி எப்படின்னு தெரியல, நான் அதை ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் பார்ப்போம். மேங்கோ ஜூஸ், ஃப்ரெஷ் ஜூஸ் குடிச்சிட்டாப்ல. இப்போ குடிச்சா காசு. இது பார்த்தீங்கன்னா மாமி கடை மாம்பழ ஜூஸ், நல்ல ஃப்ரெஷ். ஆல்ரெடி குடிச்சிட்டேன் ஓசியில், அதனால வந்து இப்போ விட்டுருங்க. டேஸ்ட்டு அருமை. இது மேலே சொல்கிறேன், நல்லா வீட்டில் போட்ட மாதிரி இருக்கு ஃப்ரெஷ்ஷாக. இது வந்திருக்கிற ஸ்டால் வந்து எலைட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி, அதே மாதிரி ஷூ ஆர்ச்சரி மிஷன் கீழக்கரை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கொலாப் பண்ணி தற்காப்பு கலை பயிற்சி அந்த மாதிரி சில இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்ன டீட்டெயில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம்.
நம்ம எலைட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி சார்பாக என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிடுங்க. சரி, ஓகே. நம்ம வந்து எலைட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி சார்பாக வந்து மோய் தாய், பிரசிலியன் ஜிட்ஸு, கிக் பாக்ஸிங், அப்புறம் ஜூடோ, இந்த 3 ஃபியூஷனாக வச்சு நம்ம சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நூரானியா ஸ்கூலு, பீஸ் மஹால் அண்ட் ஜியோ ஹோம்ஸ், இந்த 3 இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். எங்கெங்க ட்ரெயின் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நூரானியா ஸ்கூலு, பீஸ் மஹாலு, அதே மாதிரி ஜியோ ஹோம், இந்த கோணாவர போகிற ரோட்டில் இருக்கிற ஜியோ ஹோம், அங்கே 3 இடத்துல இவங்க ட்ரெயின் பண்ணுறாங்க எலைட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி சார்பாக. ஓகே. ஸோ கீழக்கரையில் நம்ம இந்த மிக்ஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து ஸ்பெஷலாக வந்து உமன் கோச்சை வச்சு உமன்ஸ் ட்ரைனிங் வந்து ஒரு கான்செப்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். கோச் ஹரிஷ்மா வந்து கீழக்கரையில் வந்து கிளாஸ் இருப்பாங்க உமன்ஸ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க என்னென்ன பண்றீங்க அப்படிங்க கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லிடுங்க. நாங்க வந்து ஹூ ஆர்ச்சரி மிஷன் கீழக்கரை அப்படிங்கிற ஒரு புது கான்செப்டை கீழக்கரையில் கொண்டு வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஆர்ச்சரி பற்றி கம்ப்ளீட் சிஸ்டமேட்டிக் அப்ரோச் நாங்கள் கொண்டு வரோம். இட்ஸ் பேஸ்ட் ஆன் level 1 and level 2 ட்ரைனிங். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி கரெக்டாக அவங்க ஸ்கில் பேசிஸில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம். தென் இது எந்தெந்த பிளேசஸில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கீழக்கரையில் நூரானியா ஸ்கூல், பீஸ் மால், அப்புறம் ஜியோ ஹோம்ஸ் அப்படிங்கிற இடத்துல நடக்குது. கீழே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. கீழே தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு என்னென்ன வேணுங்கிறத அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு. அடுத்து நம்ம வந்திருக்கிறது வந்து கேஎஸ் பொட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு சேரீஸ், அப்புறம் மெட்டீரியல், இது சுடிதாருக்கு உண்டான மெட்டீரியல், நைட்டிஸ், சேரீலேயே பல வகையான வெரைட்டி வச்சிருக்கிறாங்க. பூனம் சேரீ, அப்புறம் ஒர்க் சேரீஸ், அப்புறம் இங்கே பற்றிலாம் கைலி HMMலேருந்து நம்ம வாடி மூலம் வச்சுருக்கோம். வாடி மோர் HMM 300 ரூபாயிலும் ஸ்டார்ட் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா 300 ரூபாய். அந்த கையில பார்த்தீங்கன்னா 300 ரூபா தான் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ரைட் சேரீஸ்ல பல வெரைட்டி சேரீஸ் இருக்குது. அதே மாதிரி சுடிதார் இருக்குது. சுடிதாருக்கு தேவையான மெட்டீரியல் இங்கே கிடைக்கூடாது சொன்னா ரைட். அங்கே கலெக்ஷனுக்காக வெளியில் 700 ரூபா, 799 ரூபா ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும் கேஎஸ் புட்டிக், பீஸ் மஹால் உள்ள வந்ததுக்கப்புறம் லாஸ்ட் கடை. ஓகே. இனிமேல் என்னால் முடியல, பேசி என்னால் முடியல. அதான் இவனே கண்டினியூ பண்ணிடா. அடுத்து வந்திருக்கிற ஸ்டால் வந்து ஆலிவ் சாப்பி அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்? இப்போ ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போதில்ல, கண்டிப்பா அதுக்கு வந்து நம்ம பிள்ளைகளுக்கு நிறைய ஜாமான் வாங்குவாங்க, பேக் வாங்குவாங்க, நோட் புக் வாங்குவாங்க, பேனா பென்சில் அந்த மாதிரி ஸ்டேஷனரி வாங்குவாங்க. அதுக்கு உண்டான கடை வந்து ஆலிவ் சாப்பி. நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கிட்டக்க வந்தீங்கன்னா தெரியும். இந்த இருக்குது லஞ்ச் பாக்ஸு, அதுக்கப்புறம் அங்கே பேனா பென்சிலு, அப்புறம் இங்கே பாருங்கள் ஸ்கூலுக்கு தேவையான இது எல்லாம் வச்சுக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள் பாக்ஸு, டிஃப்ரெண்டான பாக்ஸு. இந்த சுவிட்ச் அமுக்குனா இந்த வெளியே வர மாதிரி பாக்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்டான பாக்ஸ் வந்து நம்ம தேடி போகணும். கடைகளுக்கு எங்கெங்கே இருக்குன்னு மொத்தமாகவே ஒரே இடத்துல இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இது பெரிய கடை இருக்குல்ல, பெரிய கடை. ஆமாம், ஸ்கூல் ரீஓப்பனிங் தேவையான திங்ஸ் எல்லாமே இருக்கு, வந்து யூஸ் பண்ணிக்கிறேங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கடை நேம் பார்த்தீங்கன்னா கேண்டில் பே. இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ். ஸோ வீட்டில் வந்து கரண்ட் போனால் அடிக்கடி நம்ம ஊரில் கரண்ட் போகுதுல்ல, கண்டிப்பாக இந்த ஐட்டம் வந்து முக்கியமான ஐட்டம். ஏன் அப்படின்னா கேண்டில் நல்லா வீட்டிலே ஸ்டைலாக ஸ்டார்டிங் ஃப்ரம் 15 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கேண்டிலே வந்து வாசனை வர மாதிரி பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் ஸ்மெல்ல வர மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் போக இம்போர்ட்டட் ப்ராடக்ட், கிச்சன் அக்சசரிஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் ப்ராடக்ட் கிளியரன்ஸ் சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடிரடி ஆஃபர் சும்மா கிடையாது. நாளைக்கு வாங்க வந்து வாங்கிட்டு போயிட்டே இருங்க, இல்லைன்னா காலி ஆயிடுது. அப்புறம் என்கிட்ட கேட்கக்கூடாது, போயிட்டு வராங்க. அடுத்து வந்திருக்கிற ஸ்டால் வந்து ஏஆர் ஸ்நாக்ஸ். இது ரொம்ப காக்காக்கு ரொம்ப வேண்டப்பட்டாலே. காக்காவோடைய ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க ஃப்ரெண்டோட உமா வச்சுக்கிறாங்க கடை. என்னென்ன ஸ்நாக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத காக்கா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. கொஞ்சம் மானே தேனே பொன்மானே அப்படிலாம் போடுவாங்க. சொல்லிடுங்க அக்கா. அக்கா இந்த ஏஆர் ஸ்நாக்ஸ் ரெண்டு இருக்கு பார்த்தீங்கன்னா மாங்காய் வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா ப்ரௌனி கேக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜார் கேக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாங்காய், மடியல் மாங்காய், நம்ம ஊரோட ஃபேமஸ் மடியல் மாங்காய். இதில் வந்து நொங்கு பால். ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட் ஐட்டமாக வச்சுருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு ஐட்டமாக இருக்குது. ரோஸ் மில்க் விட்டு தள்ளு. இது வச்சுக்கோங்க. இது என்னது? இது வந்து சோயா வந்து கிறிஸ்பி பண்ணி ஏதோ பண்ணியிருக்காங்க, டிஃப்ரெண்டாக நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பானிபூரி. ஸோ எல்லா ஐட்டம் மிக்சிங்கில் வச்சுருக்காங்க. எல்லாமே ஒரு 10-15 ஐட்டம் இருக்குது உங்களுக்கு. கொஞ்சம் சின்னதாக டீ வச்சுருக்கீங்க, சைடில் வந்து டீ வச்சுருக்காங்க. நல்ல பிஸ்னஸ் தான். ஸோ லாத்தாவோட கடை பார்த்தீங்கன்னா ரைஸா ட்ரேடர்ஸு. ஸ்டால் எங்கே போனாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டாலில் நிற்கிறது இந்த ரைஸா ட்ரேடர்ஸு லாத்தா தான். எங்கே போனாலும் பார்க்குறான், எங்கே ஸ்டால் போனாலும் அந்த மாதிரி நல்லா அப்டேட்டாக இருப்பாப்ல. இவங்க என்னென்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஃபர்தா, மெயினாக வந்து ஃபர்தா, இம்போர்ட்டட் ஃபர்தா துபாயில் வாங்கி இங்கே சேல் பண்ணுறாங்க. ஸோ பாருங்கள், கஃப்தான்லேருந்து கஃப்தான் நகை. இது கஃப்தான் ஃபுல்லாக வந்து
டிஃப்ரெண்ட் டிசைன்ல பக்கா வச்சிருக்காங்க, நல்லா இருக்கு, உண்மையிலே சூப்பரா ஸ்டார்டிங் இருக்கு. ரேட் வந்து அரபி போற ஃபர்தா 1500 இருந்து ஸ்டார்டிங் 1800. வந்து 1500 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க ராத்தாவை. ஏன்னா நல்ல கலெக்ஷன் சூப்பரா இருக்கு, ரேட்டு சீப்பா இருக்கு. கொஞ்சம் கிட்டக்கு வந்து கலெக்ஷன்லாம் பாருங்க. ஃபர்தா அபாயாஸ் பாருங்க, 1500 இருந்து 1800 வரை தான் துபாயில இருந்து இம்போர்ட் செய்யப்பட்ட சொல்லிவிடும். ஃபர்தா அபாயா எல்லாமே. அதே மாதிரி இங்க பாருங்க, இது நைட்டி, ஷால், ஷால் நைட்டி துபாய் எல்லாமே துபாய் தான். கடை பேரே வந்து ரைசா ட்ரேடர்ஸ் அந்த ரேஷன் ட்ரேடர்ஸ் துபாய். இது காமிங்க. துபாய் ஆன்லைன் ஷாப்பிங். அடுத்து வந்திருக்கிற ஸ்டால் வந்து இண்டோ அரப் இன்னோவேட்டிவ் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப்ல பார்ப்போம், இன்ஸ்டால பார்ப்போம். ரொம்ப டிஃப்ரெண்டான திங்ஸ்லாம் இருக்கும்ல, டாய்ஸு இந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும்ல, அது எல்லாமே நம்ம காக்கா கடையில வந்து இருக்கு. கொஞ்சம் கிட்டக்க வாங்கலாம். இது நீங்க எல்லாமே யூடியூப்ல பார்த்திருப்பிய, இன்ஸ்டால பார்த்திருப்பிய, சும்மா ரீல்ஸுக்கு போடுவாங்கல்ல, அது எல்லாமே பிள்ளைகளுக்கு ஸ்கூல் காலேஜுக்கு தேவையான ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். பொதுவாக செக் பண்ணுவாங்கன்னா சுடுதண்ணியில் கொஞ்சம் போடுவாங்க, அது கீழே போய் கரையாமல் இருந்தால் ஒரிஜினல் தேனை அந்த மாதிரி செக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தேனை செக் பண்ணுறதுக்கு பல வகையான வழிகள்லாம் இருக்குது. காக்கா சவாலே விட்றாப்புல, ஒரிஜினல் தேன் வேணும்னா மட்டும் என்கிட்ட வாங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் கெட்டு போகும். ஆமாம், 1000 வருஷம் ஆனாலும் தேன் கெட்டு போகாதாங்க. 1000 வருஷம் நம்ம இருக்க மாட்டோம். ஆமாம், இருக்க இது மாட்டோம். வந்து பி போலனை பற்றி நீங்கள் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கனாக்கா என்னுடைய ப்ராஃபிட்ஸ்லாம் என்னன்னு தெரியுது. இது வந்து ஃபுட் சப்ளிமெண்ட்ரி. இதுக்கு பேர் வந்து சூப்பர் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொன்னால் குழந்தைங்க நிறைய பேருங்க வந்து ஃபுட்டை சாப்பிடாதுங்க, உடம்பு வைக்காமல் மெலிஞ்சு போயிட்டுருங்க. அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு இந்த ஃபுட்டை வந்து நீங்கள் கொடுக்கலாம். 12 வயசுக்கு மேலே கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. இது என்னன்னு சொன்னால், ஒரு ஸ்பூன் சாப்பிட்றதுனால அந்த ஒரு ஸ்பூனில் 4 லிட்டர் பால், 5 கிலோ பழங்கள், 5 கிலோ காய்கறி, இது சாப்பிட்றதுக்கு உண்டான சத்து இந்த ஒரு ஸ்பூனில் கிடைக்கும். அதனால வந்து இதை வந்து அந்த மாதிரி சுகருக்கு 4 மாதம் சாப்பிட்டா சுகரை வந்து நார்மல் ஆயிரும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. மேற்கொண்டு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதெல்லாம் இங்கே போய் கூகுளில் சர்ச் பண்ணிங்களாக்கும், பி போலன் அப்படின்னு சர்ச் பண்ணிங்களாக்கும் உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்டும் அதனுடைய பெனிஃபிட் தெரியும். அடுத்து நம்ம வந்திருக்கிற ஸ்டால் வந்து கடைசியான ஒரு ஸ்டால், பிஸ்மில்லா ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு கீழக்கரைக்கும் காயல்பட்டினத்துக்கு நீண்ட நெடிய தொடர்பு பல வருஷங்களாவே இருக்கு. கீழக்கரை மக்கள் காயல்பட்டினத்தை சம்மந்தம் பண்ணுவாங்க, காயல்பட்டின மக்கள் கீழக்கரையில சம்மந்தம் பண்ணுவாங்க. அதுக்கு என்னடா சம்பந்தம், முடியல சீக்கிரம். இல்ல சொல்றேன், நீண்ட நெடிய தொடர்பு இருக்கு. இப்ப காக்கா பிஸ்மில்லா ஸ்டோருடைய ஸ்பெஷல் என்னன்னா, காயல்பட்டினத்துல உள்ள கிடைக்கக்கூடிய எல்லா திங்ஸுமே நம்ம பிஸ்மில்லா ஸ்டோர்ல கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? ஓகே ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட மலேசியா அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட மலேசியா, கொழும்பு, அதுன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்லாம் வச்சிருக்காங்க. லைக் பார்த்தீங்கன்னா மோட்டா ஃபல்டா, இது வந்து நோம்பு டைம்ல வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மோட்டா ஃபல்டா சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸான இது. ஸோ அதெல்லாம் போக பார்த்தீங்கன்னா இது வாங்க காரா கோகோனட், இது கொழும்பு தானே, இது மலேசியா ப்ராடக்ட் காரா. இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க. லைக் வந்து டேட்ஸ்லாம் இருக்கு உங்கள்கிட்ட, டேட்ஸ் அந்த மாதிரி இருக்கு. டேட்ஸ் வந்து சில சீசன் டைம்ல வச்சுப்பாங்க. அந்த மாதிரி எல்லா ஐட்டம் வச்சிருக்காங்க, சாக்லேட் அந்த மாதிரி. ஸோ வாங்க பிஸ்மில்லா ட்ரேடர்ஸ் வாங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இடியப்பம் முறுக்கு, கீழக்கரை இடியப்பம் முறுக்கு, காயல்பட்டினம் திங்ஸ் வாங்குறதுக்கு நம்ம காயல்பட்டினம் போக தேவையில்லை, கீழக்கரையிலே நம்ம கிடைக்குது. வெளியில இவங்களுடைய கடை நிறுத்து தம்மாட முக்கியமான ஐட்டம். இவங்க கடை வெளியில எங்க இருக்கு பாத்தீங்கன்னா, நம்ம தெற்கு தெரு பள்ளிவாசல் இருக்குல்ல, பெரிய பள்ளிவாசல், அது பக்கத்துலயே பிஸ்மில்லா ஸ்டோர் இருக்குது. காயல்பட்டினம் திங்ஸ் அவங்க தேவைப்படுறவங்க கடை போய் நேராக விசிட் பண்ணி வாங்கிக்கிறேங்க.